ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபியூச்சரிஸ்டுக்கான சைஃபை ஃபேண்டசி திரைப்படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் பெருசாக நான் வந்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தனால அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நான் வந்து செகண்ட் பார்ட்டோட திரைப்படத்தை தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பிளேட் ரன்னர் 2017 ஆண்டு நூற்றாண்டுன்னு வந்துருச்சு. டக்குல 17ஆம் ஆண்டில் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கில் நடக்கிற படம் அப்படின்றனால என்னோடய மைண்டும் வந்து லைட்டாக அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடுச்சு. இந்த படம் கொஞ்சம் பெரிய திரைப்படம் தான், அதனால் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற திரைப்படங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ வாங்க திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். முன்னொரு காலத்தில் வந்து ட்ராயல் கார்பரேஷன்ற ஒரு கம்பெனி வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை வந்து உருவாக்கி அவங்கள அடிமையாகவும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு ரிபிலியஸாக வந்து உருவாகி கடைசியில் இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை மேனுஃபேக்சர் வந்து ஸ்டாப் ஆகப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயல்ஸ் கார்பரேஷனும் பேக்ரவுண்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு. இன்னொரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வந்து உருவாக்குறான். அவன் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயல்ஸ் கார்பரேஷனை அக்வயர் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை வந்து உருவாக்குறாங்க. இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்லாம் வந்து இவன் சொல்கிறத செய்கிற மாதிரி ஒரு ரோபோ உருவாக்குறாங்க. இந்த ட்ரையல்ஸ் கார்பரேஷன் உருவாக்கப்பட்டு ரொம்ப ஓப்பன் மைண்ட் இருக்க ஹியூமனாய்ட் ரோபோட்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொள்றவங்க பேர் தான் த பிளேட் ரன்னர். அதுதான் இந்த படத்தோட டைட்டில். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய சோலார் ஃபார்ம் வந்து காட்டிகிட்ருக்காங்க. அது மேலே ஒரு பறக்கும் கார், கலிஃபோர்னியா 2049 அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த கார் பறந்து போகுது. இந்த கார் பறந்து போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. இட் சீம்ஸ் அந்த இடத்துல வந்து ஃபார்மிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக் ஃபார்மிங். அங்கே நம்ம வந்து இவர் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. LAPDன்னு சொல்லிட்டு அந்த காரில் போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கார். அங்கே இன்னொருத்தரும் வராரு, நம்ம பட்டிஷா அவர் வராரு. வந்த உடனே வந்து 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சரண்டர் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம பட்டிஷா வந்து பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு நைஃப் மாதிரி வந்து இது வந்து சர்ஜரி நைஃப் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு அப்படி கையை தூக்கும் போது டக்குன்னு வந்து பட்டிஷா வந்து என்ன பண்ணுறாரு, ஹீரோவை செம்ம அடி அடிச்சு செவுத்து நங்குன்னு இடிச்சு செவுத்தை உடச்சி அந்த சைட் போயிடுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் போல இருக்குது. பட்டிஷாவை மடக்கி போட்டு ஒரு 2 போடு போட்டு அவரை வந்து அங்கேயே வந்து இது பண்ணிவிட்டு அவர் கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணிடுறாரு. ஸ்கேன் பண்ணிவிட்டு அவரோட கன்னை போய் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு எழுந்துக்காதீங்க அப்படின்றாரு. பட் வந்து பட்டிஷா எழுந்துட்டு சொல்கிறாரு, என்ன உன் கைண்டு நீயே ஏன் கொல்ற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கம்னு இருந்தால் நானே வந்து கொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்து பட்டிஷா திருப்பி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ வர வழி இல்லாமல் அவரை சுட்டு கொண்டுட்டு அவர் கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு கவரில் போட்டு காரில் போய் ஏறிட்டு கரெக்டாக கார் எடுக்கலான்னு நினைக்கும் போது வந்து அவர் அந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஒன்று கவனிக்கிறாரு. ஒரு பூ மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு போயிட்டு அந்த பூவை பார்த்துட்டு அதையும் கவரில் தூக்கி போட்டு அவர் ஒரு ட்ரோன் ஒன்று பறக்க விட்ருப்பார். அந்த ட்ரோன் வந்து அந்த இடத்த வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாள். அந்த ஸ்கேன் பண்ண சொன்னால் அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காட்டுது. அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோவோட சுப்பீரியர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் அங்கே வந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் LAPD அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் ஆனால் வந்து யார்கிட்டையும் வந்து முகம் கொடுத்து பேசுகிற மாதிரி தெரில, அப்படியே கொஞ்சம் சைடு வாங்கி தான் வந்து போயிட்டுருக்காரு. இவரை ஒரு ரூமில் வச்சு ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டு இவரும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்காரு. அதாவது வந்து இவர் வந்து இன்னும் வந்து சிஸ்டமுக்கு ஒபே பண்ணுறாரா அப்படின்றத வந்து இவங்க வந்து க்ராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ க்ராஸ் செக் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒபே பண்ணுறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போனஸ் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு போயிட்டு அவர் யார்கிட்டயே பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவாகிடுது. இதில் வந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கையில் கிழிஞ்சதை வந்து கம்மு போட்டு ஓட்டுவார். அவரும் பார்த்திங்கன்னா வந்து ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்றத வந்து இது மூலிமா சிம்பாலிக்காக காட்டுறாங்க. யார்கிட்டயே பேசிகிட்டே இருக்காரு. அப்புறமேட்டு வந்து ட்ரிங்க்ஸு வந்து 2 டம்ளரில் ஊற்றுறாரு. ஊற்றிட்டு 2த்தையும் சேர்ஸ் பண்ணிவிட்டு அவரே 2 டம்ளரையும் குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காராரு. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு ப்ரொஜெக்டட் லைட்ஸ் மாதிரி ஒன்று வருது. பார்த்தா வந்து ஒரு என்ன சொல் ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒரு லேடி வந்து வராங்க. வந்துட்டு அவங்க தான் வந்து அந்த வாய்ஸில் வந்து பேசிகிட்ருக்காங்க. இட் சீம்ஸ் இந்த ஹாலோகிராமோட தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். டக்குன்னு வந்து அவரும் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆனிவர்சரிக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் மூலிமா வந்து இந்த ஹாலோகிராம் வந்து இந்த ரூம்குள்ளே இல்லாமல் வெளியவும் வந்து போக முடியுன்ற மாதிரி ஒரு டிவைஸ். ஸோ அதை கொடுத்துட்டு நம்மளால் இனிமேல் இந்த உலகத்தில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட
ஹாலோகிராம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுறாரு. உடனே எங்கே போகணும் நீ அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து மொட்டை மாடியில் மழை பெஞ்சிட்ருக்கு, அதில் நடந்து போகிறாரு. பின்னாடி நம்ம ஹாலோகிராம், இந்த ஹாலோகிராம்னு வச்சுக்க வேண்டாம், ஹீரோயின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே வராங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க வெளி உலகத்தை பார்க்குறாங்க. அந்த டைமில் மழை பெய்யுது. ஆஸ் எ ஹாலோகிராம் அவங்க அந்த மழையை வந்து ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்கள தொட்டு பார்க்குறாங்க. முறையாக தொட்டு பார்த்துட்டு அவரும் வந்து அவரை தொட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து ஒரு மாதிரி இன்டிமேட்டடாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சுப்பீரியர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸ் கிடச்சிச்சு, நம்மளுக்கு வந்து நிறைய க்ளூஸ் இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜ் வருது. நம்மளும் வேண்டாம் வெறுப்பா அந்த டிவைஸை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அந்த பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து செட் ஆஃப் ஹியூமனாய்டு போன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல், ஹேரு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த போனை வந்து பயங்கரமாக ரொம்ப டீப் லெவலில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த டீப் லெவலில் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரியுது, அது வந்து ஒரு ஃபீமேல் போன் அப்படின்றதும் பரிட் பிஃபோர் 30 இயர்ஸ் அப்படின்றதும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தை வந்து பெற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து சைல்டு பர்த் அப்போ வந்து அந்த ஃபீமேல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்கேன் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து எதையோ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த போனில் ஒரு சின்ன செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இதை பார்த்தவொடனே நம்ம ஹீரோவும் சரி அந்த சுப்பீரியரும் சரி செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து யாருக்குன்னு பார்த்தா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்களால பிள்ளை பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அதனால் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ சுப்பீரியரோட ரூமில் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மேட்ரு வெளியே போச்சுன்னா பெரிய ஒரு கலவரமே மாறிடும். அதனால் இந்த விஷயத்த உன்னோட மெமரியிலேருந்து நீ மறந்துடு அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமேவா அந்த குழந்தைய பற்றின விஷயத்தை கூட மறந்துடணுமா அப்படி கேட்கும்போது ஆமாம் எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்றாங்க. அதுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நான் இது வரைக்கும் வந்து பிறந்த ஹியூமனாய்டை கொண்டதே கிடையாது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிறந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக சோல் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம சுப்பீரியர் வந்து ஸோ டெலீட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. குட் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சுப்பீரியர் சொல்கிறாங்க. நம்ம ஆளும் வந்து அங்கே வந்து சைலண்டாக கிளம்புறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம சுப்பீரியர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு அந்த சோல் இல்லாமலே நீ நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது. காரில் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ கிடச்ச ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலஸ், அதாவது வந்து இந்த ட்ரையல் கார்பரேஷனை வந்து அக்யூர் பண்ண கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே போயிட்டு வாரண்ட்டியும் இந்த டிஎன்ஏ ப்ரூஃபு அது எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாடல் நம்பரோட டேட்டா எங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்கிற மொட்டையும் என்ன பண்ணுறான், நம்ம ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறான். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது இன்னொரு லேடியை வந்து இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை வந்து சேல்ஸ் மாதிரி பிச் மாதிரி ஒருத்தி பேசிகிட்டு இருக்கா. டக்குன்னு அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி இந்த டேட்டா கேட்டு யாரோ வந்திருக்காங்கன்னொடனே இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மொட்டையை துரத்தி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பழைய மேட்ரு ஆச்சு, இது என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அசிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு மெமரி பால் மாதிரி இருக்குது, அந்த பாலை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து இவ வந்து அந்த மிஸ்டர் டெக்கர் கூட வந்து இறந்து போன அந்த லேடி வந்து பேசுகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து டெக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி அவகிட்ட நிறைய இன்ட்ரோகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பேசிக்கிறாங்க மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் இருக்குமே. பட் அது நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது. இட் சீம்ஸ் ரொம்ப பழைய ஆர்கைவ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றனால நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹீரோக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போய் இந்த டாக்டர் டெக்கர் யார் அப்படின்றத தேடி பார்த்துட்ருக்காரு. அவரோட கலீக் ஒருத்தர் வந்து ஒரு ஹோல்டேஜ் ஹோமில் இருக்கார். ஸோ அவரை போய் பார்த்துட்டு டெக்கர் யார், எங்கே இருக்கார், இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸை கேட்டுக்கணும்போது இவர் வந்து அவர் இப்போ எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு தெரில, எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டையர் ஆகிட்டார், தனிமையில் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேலஸ் கார்பரேஷனில் வந்து நம்ம ஒருத்தி காமிச்சால ஹீரோக்கு அசிஸ்ட் பண்ணால அவள் வந்து ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான். அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம வில்லனை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் வேலஸ். ஸோ இவர் ஆரம்பித்த கம்பெனி தான் இது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புது மாடலில் ஷிப் பண்ணது ரெடியாக இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய கவரில் வந்து அந்த மாடலில் வந்து தொம்முன்னு கீழே வந்து விழுந்து ஒரு மாதிரி மேலே வந்து எல்லோ கலரில் மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கண்ணு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே காட்டிடுறாங்க. இவர் தொட்டு பார்த்தே வந்து இந்த மாடல்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்போது பயன்ற ஒரு விஷயம் தான் முதல்ல இவங்களுக்குலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்துட்டு சரி இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. உடனே கழுத்தில் வந்து ஒரு டிவைஸை செட் பண்ணோடனே எல்லா இடத்துலேருந்தும் நிறைய கேமராஸ் வருது. கேமரா வந்து இவருக்கு வந்து அந்த ஃபீட்ஸ் எல்லாம் வந்து அந்த
கழுத்தில் மாட்ட ஸ்விட்ச் மூலிமா இவருக்கு பிரெயின்ஸ்க்கு போகுது போல இருக்குது. இவர் இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து நிறைய உலகத்தை வந்து ரீச் பண்ணணும், நம்ம இப்போதைக்கு 9 நியூ வேர்ல்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஏஞ்சல்ஸை க்ரியேட் பண்ணணும், அப்பப்போ கெட்ட ஏஞ்சல்ஸை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு கையில் இருந்த கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட அடி வயிற்றுலேயே கீழ்ச்சி அந்த பொண்ணை வந்து கொன்னுறாரு. அதாவது வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ட்ரையல் கார்ப்பரேஷனோட பெரிய ஒரு சொத்தாக இருந்ததே வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்னால் குழந்தையை பெற்றுக்க முடியுன்ற ஒரு டெக்னாலஜி தான். ஆனால் அது இப்போ தொலைஞ்சு போச்சு. பட் வெளியே எங்கேயோ அந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு இடத்துல வந்து லைட்டர்ஸை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே வந்து பிராத்தெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கேள்வி வந்து அங்கே க்ரீன் கலர் ஜாக்கெட் போட்டு ஒருத்தருக்க பற்றி அவன் வந்து நம்ம ஆளில் ஒருத்தனை கொண்டவன், அவங்ககிட்ட போயிட்டு அவனுக்கு என்ன தெரியுன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ராசஸ் சாம்பிரா இந்த 3 பேரும் வந்து போயிட்டு அவனை பேசி வந்து ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் வந்து ஒரு பிளேட் ரன்னர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே 2 பேர் வந்து அங்கே அந்த சிட்டா பறந்துடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து கொஞ்சம் கேஷுவலாக பேசி எப்படியாவது வந்து அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் வந்து நம்மால் எதுக்குமே வந்து ரியாக்டே பண்ண மாட்டாரு. கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாரு. என்னதுன்னு கேட்கும்போது மரம் இது அப்படின்றாரு. மரமாக நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனே வந்து அவள் சொல்லிடுறா, உனக்கு வந்து ரியல் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்காதா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து என்ன வந்துடுறா. அடுத்த சீன்லேயே நம்ம ஆள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பட்டிசாவை கொண்டார்ல அந்த இடத்துக்கு போயிடுறாரு. மனுஷன் கேஷுவலாக உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பியானோவில் ஒரு கட்டம் மட்டும் லைட்டாக வந்து ஏடக்கூடமாக இருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து லைட்டாக அழுத்தி பார்க்குறாரு, ஆனால் வந்து கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. என்னடா உள்ளே இருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே திறந்தால் ஒரு சின்ன மிட்டன், அந்த குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு கையில் க்ளவுஸ் மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல அந்த மிட்டன் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த வெளியே இருக்க மரத்தை பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடி கையில் ஒரு குழந்தை இருக்குது. பார்த்த உடனே மனுஷன் மிரண்டுறாரு. டக்குன்னு வெளியே போயிட்டு அந்த மரத்தை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கரெக்டாக அந்த ரூட்டுக்கிட்டே ஏதோ இருக்குது 6/10/21 அப்படின்ற ஒரு டேட் போட்டிருக்கு. பார்த்த உடனே ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி ஒரு ஸ்னாப் வருது. என்ன ஒரு குழந்தை கையில் குதிரை வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்னாப் வருது. வந்துட்டு மிரண்டுறாரு. அப்புறம் இப்படின்னு சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்தையே கொளுத்திட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம லவ்னு ஒருத்தங்களை பார்த்தோம்ல, அந்த வில்லனுக்கு செக்ரட்டரியாக ஒரு ரோபோட்டு. அந்த ரோபோட் என்ன பண்ணுது, இந்த எல்ஏபிடிக்குள்ளேயே வந்து இந்த செத்து போன லேடியோட போன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்குள்ளே வச்சுருக்கா. அப்போ அந்த ஸ்கேன் பண்ண ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான், இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னும் போது ஒரு ஸ்லிப்பு மாதிரி காட்டுறான், எனக்கு பெர்மிஷன் இருக்குன்னு. அப்படியான்னு அதை பார்க்கும்போது என்ன பண்ணுறா, டக்குன்னு பின்னாடி வந்து ஒரு அடிக்கிறா. அவள் தான் அந்த காலி போன்ஸ் எல்லாம் தான் அவள் பேக்குள்ளே வச்சு அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுறா. டக்குன்னு சுப்பீரியர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த போன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, ஆட்டோ ஸ்பை பண்ணவனும் வந்து செத்துட்டான், எப்படியாவது அந்த போன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்பீரியரும் ஹீரோவும் வந்து அவங்க ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இது என்ன தான் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன தான் கிடச்சிது அப்படின்னும் போது அந்த ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிது அப்படின்றாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு டேட் இருக்குது, அது என்ன டெத் டேட்டா பார்ன் டேட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்க, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்களாக இருந்ததே கிடையாது, நீ சொன்ன குழந்தையாக இருக்கிற மெமரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மெமரிஸ் இருக்குது, ஆனால் நான் சின்ன குழந்தையாகவே இல்லையே, அதெல்லாம் வந்து இம்ப்ளான்டட் மெமரிஸ் தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, எனக்காக வந்து ஒரு மெமரியை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு குதிரை பொம்மை இருந்தது, அந்த குதிரை பொம்மையை வந்து நிறைய பேர் வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட ஓடி நான் ஒரு இடத்துல வந்து அந்த குதிரை பொம்மையை ஒழிச்சு வச்சுட்டு அந்த ஃபர்னஸ் எதிர்வையே நின்றுட்டேன். இந்த பசங்களாக வந்து நான் வந்து அந்த குதிரை பொம்மையை வந்து அந்த ஃபர்னஸ்குள்ளே தான் போட்டேன் நினச்சிட்டு என்ன அடின்னு அடித்து உண்மையை சொல்லி உள்ளே போட்டே இல்லை வேறு எங்கேயாவது வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சுப்பீரியர் கிட்ட சொல்கிறாங்க. நைஸ், நீ வந்து சின்ன வயசுலேயே உனக்கான விஷயங்கள் வந்து தேடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ வந்து டிஎன்ஏ ரூமுக்கு போயிட்டு இந்த டேட்டோட மேட்ச் ஆகிற டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த டிஎன்ஏ சென்டருக்கு போயிட்டு அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களோட டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. நம்மளும் ஹியூமனாய்டு ரோபோ அப்படின்றனால வந்து வேகமாக வந்து அதில் டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. அப்போது நம்ம வந்து ஹீரோயின் வந்து அங்கே வந்துட்டு, உனக்கு என்ன உங்கள் மேடமை பிடிக்காதா, ஏன் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல அப்படின்றாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னும் போது, இல்லையே உன் கையில் இருந்த குதிரையில் அதே 6/10/21 டேட் தானே போடுது, நீ ஏன் சொல்லலை அப்படின்போது, இது பயங்கர கோயின்சிடென்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இது ரொம்ப பயங்கரமான கோயின்சிடென்ஸு, இது ரெண்டும் வந்து தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, என்ன ஆக போகுது சொன்னால், நீ தான் அந்த குழந்தையா ஒரு வேலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுது. ஆமாம், ஒரு வேளை அந்த குழந்தை நானாக இருந்தால் என் லைஃப் ஃபுல்லாக என்ன மாதிரி ஒருத்தன் என்னை கொல்றதுக்கு வந்து என்னை துரத்திக்கிட்டே இருப்பான்
அப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடித்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு அலாம்னி வந்து அதில் டீட்டெயிலில் பார்க்குறான். 2 டேட்டா சேம் டேட்டாவாக இருக்கும், சேம் டிஎன்ஏ டீட்டெயிலோட. ஆனால் ரெண்டுமே வேறு ஜெண்டரில் இருக்கும், மேல் ஃபீமேல் அப்படின்ட்டு இருக்கும். அதில் இருக்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே ஆர்ஃபனேஜில் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பொண்ணு வந்து இறந்துட்டுருக்கோம், பையன் வந்து காணாமல் போயிட்டுருப்பான். ஸோ இந்த டீட்டெயிலை பார்த்த உடனே வந்து சரி இந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. போகும்போது நம்ம ஹீரோயினையும் சேர்த்தே கூட்டின்னு தான் போகிறாரு. அதாவது ஹீரோயின் வந்து இப்போ ஏன் தான் இங்கே வேணால் போகலாம்ல, ஸோ அந்த டிவைஸ் இருந்தால் போதும் சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது வந்து இவங்க வந்து லாஸ் ஏஞ்சலஸ் வேஸ்ட் லேண்ட் ப்ராசஸிங் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இவர் பறந்து போயிட்டே இருக்கும்போது நல்ல மழை வேறு. ஸோ பறந்து போயிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டே கொஞ்சம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து யாரோ வந்து கன் ஃபயர் பண்ணுறாங்க. 2-3 ஷாட் பட்டோடனே இவர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பறக்கலாம் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு பில்டிங் மேலே கொஞ்சம் மக்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. யாரோ வந்து ஒரு அம்பு மாதிரி ஒன்று போடுறாங்க. கரெக்டாக வந்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து காரில் வந்து குத்தின்னு நிற்குது. இவர் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும்போது அந்த அம்புலேருந்து ஒரு கயிறு மாதிரி ஒன்று வந்தில்ல, அது பார்த்திங்கன்னா வந்து காத்தாடி மாதிரி வந்து விரியுது. அதாவது என்ன மேட்டர்னா மழையில் தண்டர் வரும். ஸோ இந்த மாதிரி ஹையாக பறக்கிற இந்த காத்தாடி மாதிரி இரும்பு பொருட்களை வந்து தண்டரை வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகி தண்டரை அடித்து அந்த காரோட எலக்ட்ரிசிட்டி மொத்தமாக வந்து இது போயிடுது. நம்ம ஹீரோனும் மறைஞ்சிடுறாங்க. அப்புறம் வேறு என்ன, நம்ம ஆள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிராஷ் லேண்டிங் பண்ணி காரை வந்து நிறுத்துறாரு கீழே. கிராஷ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆளும் வந்து கொஞ்சம் ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து அந்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டிவைஸ் இருக்கும்ல, அந்த டிஜிட்டல் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அந்த டிவைஸ்லேருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லைட்டாக வந்துட்டு கே எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்மளால் எழுந்துக்கிற மாதிரி தெரில. வெளியே இருந்தெல்லாம் கூட ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சிடுறாங்க. அங்கே லோக்கலில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டோரை கிரைண்ட் பண்ணி உள்ளேருந்து ஹீரோவை எடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஆள் சுதாரிச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து அடிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் வெப்பன்ஸோட ஒரு பெரிய கூட்டம் வருதுன்றதை கவனிக்கிறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. கரெக்டாக அதே டைமில் மேலேருந்து டமால் டிமின்னு பாம்ஸ்லாம் விழ ஆரம்பிக்குது. என்னென்னு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் ஒரு பாம் இருந்து நம்ம பறந்து போய் காரில் இடிச்சு கீழே விழுறாரு. யாரோ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம வில்லனோட அசிஸ்டன்ட் லவ். அவங்க தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. எழுந்து போய் அந்த குழந்தைய கண்டுபிட்றா அப்படின்னு மனமனத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஏந்து அப்படி அப்படியே தடுமாறி அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அதுக்குள்ளே போனால் நிறைய மொட்டை அடித்த குழந்தைங்க இருக்கும். அங்கே ஒரு குழந்தை வந்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு உள்ளே காட்டும். அங்கே ஒருத்தன் வந்து எல்லா பசங்களையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து எனக்கு இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்றான். இவன் வந்து அதெல்லாம் ஞாபகம் என்கிட்ட ரெக்கார்ட்ஸும் எதுவும் இல்லை, நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்றான். மூக்கில் ஒரு அடி அடிச்சு மொத்த மெமரியும் எடுத்துருவேன் ஒழுங்காக காட்டு அப்படின்னதுக்கப்புறம் இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறான். அந்த இடம் பார்த்திங்கன்னா இவனுக்கு மெமரியில் இருந்த மாதிரியே இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த இவன் லெஜர் வச்சுருக்க ரூமில் போனால் அந்த லெஜரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வருஷத்துக்கான பேப்பர் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து செம்ம காண்டாயிரம். என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையில் வந்து மாட்டிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போகும்போது திருப்பி அந்த இடமே அவனுக்கு அந்த மெமரியில் இருந்த இடமே வந்து ஞாபகம் வருது. இவன் போகிறான். கரெக்டாக அந்த நெருப்புக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு நினைவு இருந்ததில்ல, அதே நினைவில் முன்னாடி இவன் நிற்கிறான். திருப்பி அந்த குதிரை ஒழிச்சு வச்ச இடத்துக்கு போய் பார்க்குறான். அந்த இடத்துல அந்த குதிரை இருக்குது. அந்த குதிரைக்கு காலை கீழே 6-10-21 போட்டிருக்கு. மாறி கிருகிருன்னு இருக்குது. எப்பா ரூமில் அவரோட ஆர்டிஃபிஷியலில் கேர்ள் ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த பொம்மையை முன்னாடி வச்சுக்கிட்டு. அவள் வந்து சொல்கிறா, எனக்கு எப்போவுமே தெரியும்டா நீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ நீ வந்து செய்யப்பட்டவன் கிடையாது, நீ பிறந்திருக்க, நீ ஒரு மனுஷன் மாதிரி பிறந்திருக்க, ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட், நீ ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னு சொல்கிறான். பட் இவன் வந்து அது எப்படி பாசிபிள் அப்படின்லாம் பேசிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மெமரி வந்து இம்ப்ளான்ட் தானே, இது எப்படி உண்மையாக இல்லையா அப்படின்றத வந்து கேட்குறான். அப்போது அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அப்போது இம்ப்ளான்ட் யார் பண்ணியிருப்பான் அந்த மெமரியை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து இன்னொரு லேடி பார்த்திங்கன்னா ஒரு கக்கூன் மாதிரி ஒரு ஷெல்குள்ளே வந்து இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற மிஷின் மூலமா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி இந்த ஒரு கேஸுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால தான் நான் இந்த கக்கூன் மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிறேன். அண்ட் என்னோடய க்ரியேட்டிவிட்டியால் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மெமரியை வந்து கொடுக்க முடியுது. ஸோ அது மூலிமா வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றனால தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்றனால தான் என்னை வந்து இன்னும் உயிரோடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்லுவான், ஒரு மெமரி வந்து எனக்குள்ளே இருக்குது, அந்த மெமரி வந்து உண்மையானதாக பொய்யானதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது உண்மையான மெமரியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி என்ன மெமரி காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரியை வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. காட்டும் போதே டாக்டர் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு சொல்லிடுறாங்க, இது உண்மையான மெமரி தான், இதில் வந்து யாரோ வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்பாலும் வந்து லைட்டாக அழுது டென்ஷனாகி அங்கிட்டு அப்படின்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாரு. வெளியே வந்து அப்படியே வந்து அந்த பனியில் நின்று ஒரு செகண்ட் அவன் கையை பார்க்குறான். முறையாக வந்து அவனோட கையில் அந்த பனித்துளியை வந்து விழுறதை வந்து ரசிக்கிறான். கரெக்டாக ரசிக்கிறான். பின்னாடி வந்து ஒரு போலீஸ் கார் வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அரெஸ்ட் பண்ணி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. அவர் எப்பவும் போலவே வந்து அந்த வாய்ஸ் ட்ராக்கிங்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, யூ வேர் நெவர் நியர் த பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அப்படின்னா என்னென்னு எனக்கும் புரியல. மேபி அவங்க பவுண்ட்ரியை தாண்டி போயிட்டாரா, இல்லை அந்த வாய்ஸ் ஸ்பீச்சில் அந்த பேஸ் லைன் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்கல்ல, இவன் ரோபோட், இவன் நம்மளுக்கு அடிமையாகவே இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்கள, அதை வந்து ட்ராக் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கும். ஸோ அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து அந்த சுப்பீரியர்கிட்ட அனுப்புகிறாங்க. சூப்பர்வைசர் வந்து கத்துறாங்க, ஏன்டா இப்படி பண்ண, நான் ஏன் உன் பேஸ் லைன் கிட்டே இல்லை அப்படின்றாங்க. கேஸ் உங்கள்கிட்ட ஒரு கேஸ் தான் கொடுத்தேன், அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த கேஸை முடிச்சிட்டேன், நான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ கேஸ் சால்வ்ட் அப்படின்னு சொல்கிறான். அந்த சுப்பீரியருக்கு புரிஞ்சிடுது அவன் தான் அந்த குழந்தை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. சரி, உன்னோட பேட்ஜு கன்று ரெண்டுத்தையுமே சப்மிட் பண்ணிவிட்டு உனக்கு 48 hours டைம் இருக்கும், திருப்பியும் பேஸ் லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த பேஸ் லைன் டெஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து உனக்கு தான் வந்து வெளிச்சம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவன் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட போய்ட்டு, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீ சொன்ன ஒரு வார்த்தையும் கரெக்டு தான் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனே பின்னாடி ஒரு டோர் திறக்குது. ஒரு ப்ராஸ்டியூட் உள்ளே வரா. ப்ராஸ்டியூட் உள்ளே வந்தவுடனே, இவன் ரியல் கேர்ள், உனக்கு ரியல் தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த கேர்ளோடவே ஒரு மாதிரி வந்து சிங்க் ஆகிடுறா. அதாவது ஃபோனு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு மாதிரி ஒன்றுக்கு ஒன்றா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருக்காங்க. காலையில் வந்து அந்த ப்ராஸ்டியூட் எழுந்த உடனே என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு எழுந்தவுடனே ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வாய்க்குள்ளேருந்து ஒரு சிப்பு மாதிரி எடுக்கிறா. அதை எடுத்து நம்ம ஹீரோவோட கோட்டுக்குள்ளே போட்டுட்டு அங்கே அந்த உட்டன் ஆசை எடுத்து என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து, அவ்வளோதான் நீ கிளம்பு அப்படின்னு உடனே அவள் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் என்னை தேடி எல்லோரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து என்னோடய டேட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு கொண்டுட்டு ஒரு உண்மையான சாவு மாதிரி எனக்கு கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, இல்லைனா அவங்க வந்து அவங்களோட என்னோட மெமரி மூலிமா ஒன்று ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து இல்லை, அது நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து ஒரு ஆண்டனா வந்து அந்த டிவைஸ்க்குள்ளே இருக்கும். அந்த டிவைஸை வந்து உடச்சிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். கரெக்டாக அந்த டிவைஸ் உடச்ச உடனே நம்ம லவ் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அந்த லவ்வும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணும்போது, நீங்களும் என் கஸ்டமர் தானே அப்படி கேட்பாங்க. ஏன்னா வந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட், ஸோ வந்து அவளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஆண்டனா இருக்கும், அதை தான் இப்போ உடச்சிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்ச உடனே லவ் கிளம்பி ஹீரோ பிளேஸ்க்கு போயிடுறா. இவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பொட்டிக்காடை மாதிரி நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த உட்டன் ஆர்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற டேட்டாவெல்லாம் வாங்கிடுறான். அந்த இடம் ரொம்ப மோசமான டேட்டா அப்படின்றதும் தெரிஞ்சிருது. கரெக்டாக அதே டைமில் லவ்வும் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து தேடி பார்க்குறா. நல்லா ஃப்ளஷ் பண்ணி வச்ச மாதிரி இது வீடு. அந்த உடஞ்ச ஆண்டனாவை மட்டும் கையில் கண்டுபிடிச்சிட்றா. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணவன் சொன்ன அதே இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அந்த காரில் இருக்க அந்த ட்ரோனை வச்சு அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து லைஃப் ஃபார்ம் இருக்கிற மாதிரி வந்து அந்த ஸ்கேனர் சொல்லுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல என்னென்னு போய் பார்க்குறாரு. இதே டைமில் லவ் என்ன பண்ணுறாரு, அந்த சுப்பீரியர்கிட்ட போயிட்டு உன் பையன் எங்கே, அதுக்கு முன்ன அந்த நம்ம ஹீரோவை தான் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு தெரியலையே அப்படின்னுறாங்க அசால்ட்டாக நம்ம சுப்பீரியர். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பயங்கர ஆர்குமெண்ட் இருக்குது. இவங்க நக்கெல்லாம் வந்து நம்ம சுப்பீரியர் வந்து சரகத்து விடுவா. அவனை அப்படியே கையை பிடிச்சி நசுப்பா. அந்த கிளாஸ் கண்ணாடி உடஞ்சி நம்ம சுப்பீரியர் கையில் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். நீ மரியாதையாக சொல்ல போறியா இல்லையா அப்படின்னா, நல்லா சொல்ல முடியாது அப்படின்னும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணுவா, ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து சும்மா சறுக்கு குத்தி கொண்டுருவா. அவரோட கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு இவன் மூஞ்சி அப்படி தூக்கி ஸ்கேனரில் காட்டி டம்முன்னு சுப்பீரியர் மூஞ்சி அடித்து கீழே விழும். அதுக்கப்புறம் வந்து ட்ராக் KD 6.3.7 அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ இருக்கிற லொக்கேஷனை வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு காமிச்சிடுது. இங்கே நம்ம ஹீரோ நடந்து போகும்போது வந்து அவர் கையில் வந்து ஒரு ஹனிபி வந்து உட்காருது. நம்ம வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டிருவோம், இந்த ஹனிபி அழிஞ்சிருச்சு அப்படின்னா உலகமும் அழிஞ்சிரும் அப்படின்வாங்க. இங்கே வந்து ஹனிபி இருக்குது.
ஆல்மோஸ்ட் இந்த ஃபியூச்சரில் வந்து ஹனிபியே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹனிபியை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போனால் ஒரு ஹனிபி பெரிய ஹைவ் மாதிரி ஒன்று இருக்குது சரிங்களா, அந்த செட்டப் இருக்குது. அந்த பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. ஹோட்டலுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு பூபி ட்ராப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தாண்டி அப்படியே நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. பியானோ இருக்கும். அந்த பியானோ அழுத்துறாரு. எதிர்க்க வந்து ஒரு நாய் நிற்கும். பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து கன்னோடு நிற்பார். யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டோட ஹீரோ. ரொம்ப வயசாகிருக்கு. அப்படி கன்னோட வந்து நிற்கிறாரு. என்ன வேணும், நீ போலீஸா, என்னை அரெஸ்ட் பண்ண போறியா அப்படின்போது இவன் இல்லைன்னுமா. டக்குன்னு அதுக்குள்ளே நம்ம தாத்தா சுட்டுறாரு. எப்படியோ ஹீரோ தப்பிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. கீழே அந்த தாத்தா இறங்கி வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, ஏதாவது அடையாளம் இருக்கா, நம்ம பிடிச்சிடலாமா அவனை அப்படின்னு பார்த்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோ ஆனால் வந்து லைட்டாக அப்படியே தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. அங்கேயும் வந்து ஒரு லைட்டாக பூபி ட்ராப்புக்கு அது டமால்னு வெடிச்ச உடனே நம்மளால் அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. சுவிட்சை ஆன் பண்ண உடனே அங்கே வந்து அந்த டிஜிட்டல் டான்ஸு பாட்டு அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. எல்விஸ் ப்ரெஸ்லியோட டான்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு, ஷோலாம் போயிட்டுருக்கு. நம்ம ஆளும் அங்கங்கே ஒழிஞ்சிட்ருப்பார். ஆனால் இந்த தாத்தா எப்படியோ வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஆள் பக்கத்துலேயே சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் 2 பேரும் அடிச்சிக்கிறானுங்க, பயங்கரமாக அடிச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறார், நான் உன்னை அடிக்க வேணான்னு பார்க்குறேன், நீ வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், நான் கண்டிப்பாக அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறார். ஆனால் இந்த கேட்காம அடிச்சிக்கினே இருக்காப்புல. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆகலைன்றதை புரிஞ்சவொடனே சரி ஓகே நம்ம சரக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி 2 பேர் சரக்கு போட்டுறாங்க. உன் பேர் நடா அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் கேடி 3.6.7 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் பேரை கேட்டேன்டா, உன்னோட கோடு கேட்கல அப்படின்னும் போது ஜோ அப்படி. சரிடா ஜோ, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னும் போது எனக்கு அந்த குழந்தையோட அம்மா பேர் தெரியணும் அப்படின்றப்பல. எங்கேருந்து வந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை, நீ யார் அப்படின்லாம் கேட்கும்போது ரொம்ப கேள்வி கேட்குறடா அப்படின்னு கேட்க சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து அவர் அழுத்தமாக சொல்லும் போது அவள் பேர் ரேச்சல். உனக்கு அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு ஆசையா, நீ தான் அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜில் சேர்த்தியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜில் சேர்க்கும்போது நான் எங்கேயோ போயிட்டேன், ஏன் அப்படிங்கும்போது போகணும் அதுதான் பிளான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்போது ஒரு லவ்னா வந்து சாக்ரிஃபைஸ் தான், நான் லவ் பண்ணதுனால நான் அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், அதனால தான் வந்து அந்த குழந்தைய கண்டே பிடிக்க முடியல. நான் திருப்பி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சேன்னா இவங்க அந்த குழந்தைய பிடிச்சி அந்த குழந்தைய பீஸாக வெட்டி அந்த குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னு பார்க்குறத வந்து என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மீன்வைல் வந்து அந்த இடத்துல வந்து லவ் வந்து ஆட்கள் அமுச்சு விட்டுறாங்க. நிறைய மிஷின்ஸ் அந்த இடத்துல வந்துடுது. நம்ம ஆள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இவர் வச்சுருக்க அந்த குதிரை பொம்மை மாதிரியே வந்து அங்கே சிங்கம், புலி, கரடி அது மாதிரி வுடன் கார்விங்ஸும் நிறைய இருக்குது. அங்கே அந்த குழந்தையோட அம்மாவோட ஃபோட்டோவும் இருக்குது. சார்வால் பார்க்குறாரு, பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது ஹீரோவோட அம்மாவோட ஃபோட்டோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து ஹாயாக வந்து பால்கனியில் உட்காந்துட்ருக்காரு. அதே டைமில் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து அங்கே இங்கேன்னு சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு ஒரு பீப் சவுண்ட் வருது. என்னடா பீப்புன்னு பார்த்தோன்னே தாத்தா வந்து டேய் யாரோட கூட்டணும் வந்தேன் அப்படின்றாரு. நான் யாரையும் கூட்டு வரல, நான் தனியாக தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ யாரையும் கூட்டு வந்துன்னு சொல்லிட்டு பைனாகுலரில் பார்த்தா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மிஷின்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். டக்குன்னு தாத்தா நாயம் வந்து செம ஓட்டம் ஓடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஓட்டம் ஓடுறாரு. ஒரு பாயிண்டில் வந்து காரில் ஏறலான்னு தாத்தா போகிறாரு. டக்குன்னு ஹீரோ போய்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு மிசைல் வந்து அந்த கார் அடித்து கார் வெடிச்செடுத்து அங்கே உள்ளே இடத்துலக்குள்ளே வந்து ஒரு கார் வந்து லேண்ட் ஆகுது. நான் லேண்ட் ஆகி நம்ம ஒரு 4-5 பேர் இறங்கி வந்து அந்த தாத்தாவை தூக்கின்னு உள்ளே போகிறாங்க. தாத்தா டக்குன்னு நினைவு வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு. ஆனால் வந்து ஹீரோ வலையதும் இல்லை. என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு வயிற்று கட்டி ஏதோ குத்தி இறங்கிட்டு வாயில் அப்படியே ரத்தம் வந்து ஊற்றிட்டு இருக்கு. தாத்தா வந்து எப்படியோ பேலன்ஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறாரு. நம்ம ஹீரோ ஏந்து கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டு தாத்தாவை காப்பாற்றலாம பின்னாடி ஒருத்தன் வந்து ஹீரோ தலையில் கன்னை வைக்கிறான். டக்குன்னு வந்து அதை பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளிட்டு இன்னும் 2-3 பேர் போட்டு தராங்க. டக்குன்னு லவ் வந்து சுமார் 2-3 அடி சும்மா நம்ம ஹீரோ வச்சு கீழே தள்ளி பேட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் நம்ம ஹீரோ வந்து ஏந்துக்க தான் ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் வந்து லவ் வந்து நம்ம ஆள் செம்ம அடி அடிக்கிறாரு. அந்த டைமில் வந்து டிவைஸ் கீழே விழுந்து ஹீரோயின் வெளியே வந்து ஸ்டாப் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம லவ் அதை விட டெரர் பீஸ் ஆச்சு. எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அவள் தான் அந்த டிவைஸ் உடஞ்சிருது. நம்ம ஹீரோ அங்கேயே விட்டுட்டு அவனுங்க அந்த கேவனை தூக்கின்னு போயிடுறானுங்க. கொண்டாகச்சு நைட் டைமில் யாரோ டார்ச் லைட்லாம் அடிச்சுட்டு வராங்க. வந்துட்டு இவனோட கன்று இவனை தேடி கண்டுபிடிச்சி இவனை வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே தான் தெரியுது இந்த ட்ராக்கர் வச்சது அந்த ப்ராஸ்டியூட்டில் அந்த பொண்ணு தான் வந்து இங்கே இவனை தூக்கிட்டு போயிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆள் வந்து கொஞ்சம் முழிச்சு இருந்து பார்க்குறாரு. அங்கே அந்த ப்ராஸ்டியூட் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒருத்தி வந்து ப்ராஸ்டியூட்ஸை அனுப்பிச்சு அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவனை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அனுப்பல. அந்த கேள்வி தான் இங்கே இருக்கா. அவளுக்கு ஒரு சைடு கண் இல்லை. அவள் சொல்லுவா, அந்த ஒண்டர் மிராக்கிள் நடக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன், அந்த குழந்தை பிறக்கும் போது நான் தான் அங்கே தான் இருந்தேன், டைம் காரும் போது கண்டிப்பாக நான் வந்து அவளை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஆர்மியை வந்து நான் வந்து லீட் பண்ண வைப்பேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ
அவளா? அது ஒரு பொண்ணா? பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே அப்படி உட்காருமா. அந்த கேள்வி வந்து, நீ தான் அந்த பையன் நினச்சியா? நாங்கள் எல்லாருமே அப்படி தான் நினச்சோம், ஆனால் அது ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த பசில் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து நம்ம டெக்கரை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிழவன் தான் டெக்கர், அவன் ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த டெக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வில்லனோட இடத்துல இருக்காங்க. நம்ம வில்லன் வந்து ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு காத்திருந்தேன் அப்படின்றான். கையில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வேற வரான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேச்சலோட மண்டை ஓடு. எஸ், அந்த மண்டை ஓடு எடுத்துகிட்டு வந்துட்டு, என்கிட்ட பூட்டு இருக்குது, அதுக்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்குது, அந்த சாவி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அந்த குழந்தை எங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவை. அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம், நீங்கள் ஏதோ பண்ணி தான் அந்த குழந்தை மறைஞ்சது. அதனால் அந்த குழந்தை எங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு சொல்லிவிடு, உனக்கு என்ன வேணும்னு நான் செய்கிறேன். ஆனால் ஹீரோ எதுக்கும் மசீர மாதிரியே தெரிய மாட்டான். உடனே சரி ரேச்சலும் இவங்களும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசின அந்த ஆடியோ டைலாக்கை வந்து போட்டு காட்டுறான். தாத்தா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்க்குறான். அப்பயும் வந்து தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீங்கள் அவள் முதல்ல எப்படி பார்த்தீங்க அந்த ஒரு குயிக் கனெக்ஷன், அவ்வளோ குடியிலையும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படிலாம் சொல்லி பார்க்குறான். இவங்களோட ஃபஸ்ட்டு அந்த தாத்தாவோடையும் ரேச்சலோட கனெக்ஷன் எல்லாத்தையும் சொல்லி பார்க்குறான். அப்பயும் வந்து நம்ம தாத்தா வந்து அசைய மாட்டுறாரு. பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யாரும் நடந்து வருவாங்க. பார்த்தா இந்த ரேச்சலை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவளும் இன்னும் நீ இல்லை என்னை லவ் பண்ணியா அப்படின்லாம் பேசி பார்ப்பா. ஆனால் அப்பயும் தாத்தா அசையாமல் அவள் கண்ணு பச்சை கலரில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுவார். செம்ம காண்டாடுறான் இல்லை, என்ன பண்ணுறான் உடனே அவள் தான் லவ் வந்து ரேச்சலையும் போட்டு தள்ளிடுறாங்க. உனக்கு பெயின்னா என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து தனியாக ஏதோ இடத்துல நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும் போது வந்து நம்மளோட ஹீரோயின் மாதிரியே வந்து அங்கே ஒரு டிஜிட்டல் போர்டிங்கில் வந்து காட்டிகிட்ருக்காங்க. நீ ரொம்ப தனிமையாக இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோக்குள்ளே ஏதோ ஒன்று ஸ்னாப் ஆகி அவனை வில்லனாக மாறிடுறாரு. அவனை போய்ட்டு அந்த டெக்கரை வந்து காப்பாற்றி ஆகணும், அதை தாத்தாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே வந்து தாத்தாவை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஆளும் வந்து காரில் போயிட்டு அந்த எல்லாரையும் தட்டி தூக்கிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் தாத்தா போன காரை வந்து ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிடுது. தண்ணிக்குள்ளே போய்டணுன்ற மாதிரி இருந்தனால டக்குன்னு டோர் திறப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து டமால் டீமில் பைலட்லாம் சுட்டு தள்ளிட்டு அங்கே நம்ம லவ்வும் ஹீரோவும் செம்ம சண்டை போடுவாங்க. லவ் ஒரு பாயிண்டில் வந்து 2 கத்தி நம்ம ஹீரோ செம்ம குத்திட்டு நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அந்த தாத்தாவை காப்பாற்றலான்னு போகும்போது வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு எங்கேருந்தும் வந்து பிடிச்சி அப்படியே கழுத்து அப்படியே நெருக்கி அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கி பிடிச்சிடுறாரு. அப்படியே பிடிச்சினே நம்ம லவ்வோ என்னென்னவோ ட்ரைலாம் பண்ணி பார்க்குறா தப்பிச்சுன்னு பார்த்துட்டு ஒன்றுக்கும் ஆகலை. அவள் தான் உயிர் பிரிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவை காப்பாற்றுறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் தான் இங்கே ஃபைனலாக தெரியுது இவங்க வந்து அந்த லெபராட்ரிக்கு வராங்கள்ல, நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கே வராரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்கள்ல, அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு தான் வந்து ஹீரோவும் தாத்தாவும் வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த உடன் ஆர்ஸை எடுத்து தாத்தா கிட்ட கொடுக்குறாரு. பார்த்துட்டு நான் உனக்கு யார் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இதுக்கு போய் உங்கள் பொண்ணை பாருங்கள் அப்படின்றாங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு மாதிரி அந்த கேஜுக்குள்ளே இருக்காங்களே, அவங்க தான் ஒரிஜினலாகவே அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்டுக்கு பிறந்த குழந்தை. அவைகளா. ஸோ அவங்களோட மெமரியை தான் வந்து இவனுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான மேட்டராக மாறிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை சொல்லிவிட்டு தாத்தாவை உள்ளே அமிச்சிட்டு நம்மளால் அந்த ஸ்னோவை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த படிக்கட்டில் சாயிறவர் தான். அவள் தான் க்ளோஸ். நம்ம ஹீரோ காலி. அப்படியே தாத்தாவை உள்ளே போயிட்டு அங்கே பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. அவள் தான் எண்டு. அநேகமாக பார்ட் 3 வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் போயிருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. நினச்சி பாருங்களேன், ஒரு ஹியூமனாய்ட் ரோபோவால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை, பியாண்ட் இமேஜினேஷன் அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஏஐ ரோபோட்ஸ்லாம் வந்து நம்மளோட வேலை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்வாதாரம் அதையே அழிச்சிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அதுங்க தனியாக ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஒரு ஃபேமிலின்னு உருவாகும் போது ஓ மை காட் அப்படி தான் தோணுது. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன கதை பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத அந்த படத்தோட பேரையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதற்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோடு சந்திப்போம். பை.